என்ன நடந்திருக்கு? சரி கான்சென்ட்ரேட். அதாவது அருணன் குறுக்கிட விரும்புறீங்க, வர உங்ககிட்ட கான்சென்ட்ரேட் கருத்து வாங்கிட்டேன். ரவின்னு நாங்க எப்ப பேசணும்னா அவர் அதுக்கு முன்னாடி மதுரைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல சனாதனம் தான் இந்த மண்ணுக்கானது, சனாதன கொள்கை தான் இந்த மண்ணுக்கானது, திராவிடம் காலாவதி ஆகிய கொள்கை அப்படின்னு பேசினார். அப்ப அவர் சனாதன ரவி தானே? அதுல என்ன தப்பு? ஒண்ணு. இன்னொன்னு, நாங்க சொன்னபடி எங்களுடைய இந்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாண்புமிகு முதலமைச்சரை உங்களுக்கு நீங்க அரகன்ஸ்ல நீங்க பண்றீங்கன்னு அவர் கேட்பார்னா அவரை இது அவருடைய ஆட்டம் அடங்கட்டும் எழுதுனதே குறைவுன்னு சொல்றேன் நானு. அவர் ஆளுநருக்கான கண்ணியத்தை எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆளுநருக்கான கண்ணியத்தோட அவர் நடந்திருக்காரா? இல்ல அவர் பேசி முடிச்சு ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன். கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துங்க. ஒரே ஒரு வார்த்தை. இந்த நாடு மதச்சார்பற்ற நாடா மத சார்புள்ள நாடா? அரசியலமைப்பு சட்டப்படி மதச்சார்பற்ற நாடு தானே. மத சார்புள்ள நாடுன்னு பேசுறாரே ஆளுநர். அப்ப இவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒருவர் இருப்பாரே, ஆனால் அதை சுட்டி காட்டுவதற்கு முரசொலிக்கு தைரியம் இருக்கிறது, சுட்டி காட்டுகிறது. சரி சரி திரு அருணன் குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமா சொல்லுங்க. இல்ல அவர் முரசொலியுடைய ஏற்றுடைய கட்டுரை தலைப்புகள்லாம் வாய்ச்சாரு. அவர் பார்த்திருப்பாரு. இப்ப ராஜ்பவன் போய் அடிக்க எக்ஸ்தலத்துல முதல்ல என்ன தெரியுமா வருது? Dravidian model. There is no such a Dravidian model. It is an expired ideology. காலாவதியான சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம் காலாவதியான சித்தாந்தம்னு ஒரு ஆளுநர் ஒரு பேட்டி கொடுத்தத அதை பின் பண்ணி யாரு முதல்ல ராஜ்பவன் எக்ஸ்தலத்துக்குள்ள போனா அதைத்தான் படிக்கணும். என்ன வைக்கிறாருங்க சார்? ஜெயலலிதா பக்கம் தான் நின்னோம். சரி, நாங்க என்னைக்குமே நாங்க அப்படி போகல. அவங்க இல்ல நான் சொல்றது இந்த ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. அதாவது சென்னாரெட்டி ஆளுநர் பதவி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் ஜெயலலிதா எதிர்ப்பது அவருடைய சுயநலத்திற்காக. அந்த இடத்துல நம்ம எதுக்காக எதிர்க்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நாட்டு மக்களுக்காக எதிர்த்தா கூட நிக்கலாம், சுயநலத்துக்காக எதிர்த்தப்ப வேண்டாம்னு சொன்னோம். ஏன்னா ஊழலுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தார் சுப்பிரமணிய சாமிக்கு. குடிக்க விடுங்க. இல்ல அதாவது முரசொலிக்கு இப்படி எழுதுறதுக்கு உரிமை இல்லையா அந்த நண்பர் சொல்றாரு. ஆனா ஆளுநர் என்ன செய்வாரா, காலாவதியான திராவிட சித்தாந்தம் சொல்லி ராஜ்பவன் அதிகாரபூர்வமான அரசு அமைப்பு அதுல அந்த பேட்டியில எடுத்து போடுவாராம். மை கவர்மெண்ட் தான் அட்ரஸ் பண்ணணும். இவருடைய அரசனுடைய கொள்கை திராவிட இயக்க கொள்கை. அது அவருக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, கவர்னர் பதவியை ராஜினாமா போயிட்டு வெளியில பேட்டி கொடுங்க. உங்களுடைய சொந்த எக்ஸ்தலத்தை அதை பின் பண்ணுங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ஆளுநரா இருந்துகிட்டு அரசு வரிப்பணத்துல எக்ஸ்தலத்தை நடத்திக்கிட்டு உங்கள் கொள்கையை நீங்க கிண்டல் அடிச்சு பதிவு போடுறீங்களே, இதுதான் அரசியல் சாசனத்துக்கு விரோதம், அரசியல் சாசனத்துக்கு செய்கிற துரோகம். சொல்றீங்க. சரி ஓகே, பத்திரிகையில எழுத கூடாதா? சரி ஓகே, முரசொலிக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்றீங்க. நான் தொடர்ந்து பேசுறேன். அடுத்த சுற்றுக்கு வரேன். அடுத்த சுற்றுக்கு வரேன் திரு அருணன். திரு பாலச்சந்திரன்